ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டில் இருக்கிற மாமரத்தில் இப்போ தான் மாங்காய் பிஞ்சு விட்டுருக்கு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. ஆமாங்க, இது ருமானி மாம்பழம். இது இப்போ தான் நல்லா போட்டு நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இது சரியாக பூச்சி ஒட்டுற மாதிரி படிஞ்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஓட்டு மேலேயே எவ்வளோ கீழே இருந்து எல்லாம் பிஞ்செல்லாம் விட்டு வருஷம் நல்லா காய்க்குங்க காய். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் இந்த வீட்டுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, இந்த மரத்தை எடுத்துடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ வற்புறுத்தி எடுக்கக்கூடாதுன்னு நான் மட்டும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் என்ன ஆகும்னு தெரியல. நிறைய மாங்காய் காக்கும், குத்தாகும். நீங்களே பாருங்கள், அவ்வளோ அழகாக புதுசாக காய்க்கும். இந்த மரத்தை எடுக்க சொல்கிறாங்க. இப்படித்தான் மனசு வருதோ தெரியல. பின்னாடி வீடு கட்டணும், பின்னாடி அந்த வீட்டுக்கு இடையூறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துடணும் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு கொஞ்சமாக விருப்பம் இல்லை இந்த மரம் எடுக்கிறதுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்கள் வீட்டில் மாமரம் இருந்தால் யாரும் எடுத்துடாதீங்க. மாமரத்துக்கு காற்று ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனுடைய மாம்பழமும் நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்து, அது தெரியாமல் கேட்டுருக்காங்க நிறைய பேர். உங்கள் வீட்டில் மாமரம் இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.